சிவாய நமஹா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். விருச்சிக ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எப்படி இருக்குங்கிறத தெளிவா பார்ப்போங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்திற்கு, அதாவது இதுவரை 9ஆம் இடத்துல இருந்தார், 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 9ஆம் இடங்கிறது அற்புதமான காலம், அற்புதமான இடம். அப்போ இப்போ 10ஆம் இடத்திற்கு வருகிறாரு அப்படின்னா அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய பார்வை உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரப்போகுது. அதனால இப்போ இந்த குரு பகவானுடைய அதிசாரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மேலும் அதிகமான நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதுல மேலும் ஒரு நல்ல பிளஸ் என்னன்னா, உங்களுக்கு சனி பகவானை சொல்லணும். சனி பகவானும் அற்புதமான இடம், 5ஆம் இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் இப்போ. அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதி உன்னதமான நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது. வாழ்க்கையிலே பல வகையான மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. எல்லாம் எதனாலங்கிறத வரிசையா சொல்றேன். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல குரு பகவான் அவருடைய பார்வையினாலே 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீடு தனஸ்தானம். தனஸ்தானாதிபதியே குரு. தனஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். 2, 10 இது சேர்ந்தாலே ஒரு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஜாதகத்துல 2 குடைய கிரகம் 10ல இருக்கு, அல்லது 10 குடைய கிரகம் 2ல இருக்கு. நிச்சயமா அந்த நபர் யார் அப்படின்னா மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர். இதை கூடுதலாக சூரியனுடைய சம்பந்தம் இதுல இருக்கா, கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை பார்ப்பாரு அவர். அவ்வளவுதான், எளிமையா சொல்லிடலாம். சரிங்க, இப்போ இந்த கோச்சாரத்துல 2, 10 சேருதே, இது என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு அதிகமான லாபம் உயரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும். குறிப்பாக சம்பள உயர்வு உண்டு. அது சம்பள உயர்வாகவும் இருக்கலாம், அல்லது பார்க்கக்கூடிய வேலையில விட்டுட்டு இதை விட சம்பளம் உயர்வான ஒரு வேலைக்கு போய் நீங்க சேருவதாகவும் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் உங்களுடைய சம்பளம் உயரும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிங்க விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்ததாக இன்னொன்று 10ல ஒரு பாவியாவது இருக்கணும், ஒரு நல்லதும்பாங்க. 10ல் பாவியேனும் பாம்பேனும் இருப்பினும் நன்று அப்படிம்பாங்க. புரியுங்க? அதாவது பாவி கிரகம் இருந்தாலும் ஒரு பாம்பு கிரகம் இருந்தா கூட நல்லதுப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஜீவனஸ்தானம். அதனால அதுல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு மனிதனுடைய நிச்சயமான வாழ்வு ஆதாரத்தை உண்டாக்கும். அந்த வகையில இந்த இருக்கக்கூடியதான குரு பகவான் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்துவார். நல்ல ஞானம், அறிவு, நல்ல புத்தி, மேதா விலாசத்தை உங்களுக்கு கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு. அதனால என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம் ஏற்படும். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா வீடு வாங்குவாங்க. அற்புதமான நல்ல பல அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடன் சுமை குறையும். ரொம்ப நாளா கடன் இருக்கா, எல்லாமே மாறுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோக நல்ல பலன் கிடைக்கும். இந்த சமயத்துல அந்த 10லே குரு இருக்கிறதுனால இருக்கிற இடத்தை கெடுப்பார் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் அனுகூல சத்துருக்கள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை, அவர்களால் மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு உண்டு. அது என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் சிவபெருமானுக்கு வில்வதலம், திரிதலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம் ச திரியாயுதம், திரிஜென்ம பாபசம்ஹாரம், ஏகபில்வம், சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இன்னொன்னு சொல்லிடுறேன், பிரதோஷத்தன்னைக்கு வில்வத்தை கொய்யவே கூடாது, பறிக்க கூடாது. அப்ப எப்படிங்க சாத்துறதுன்னா நாளே பறிச்சு வச்சிடணும். அது மாதிரி செஞ்சு இறைவனுக்கு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது
ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம், தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனால அவங்களுக்கு அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்தச்சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்வார்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியில இருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும், நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா, கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர, ஆட்சி, ஸ்வபாவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்ப குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சம சப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இவர் மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது, உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சி தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமஹ.